உடல் வந்து பருமனாகிட்டே போகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து அரிசி, கோதுமை இந்த மாதிரியான உணவுகள் அதிகமாக அதிகமாக இடம்பெறுது அப்படின்னா நம்ம உடல் குண்டாகிட்டே போகும், பெருசாகிட்டே போயிட்டுருக்கும் உடம்பு. அப்போது அதுக்கு என்னென்னா நம்ம உணவை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கார்போஹைட்ரேட்டு அந்த அளவு கார்போஹைட்ரேட்டோட அளவை குறைக்கணும். அது இடம்பெற்றுள்ள உணவை நம்ம குறைக்கணும். அதுக்கு பதிலாக புரோட்டீன் உள்ள உணவை நம்ம அதிகப்படுத்தணும். பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இந்த மாதிரி பயறு வகைகள், இது பருப்பு, இது போன்ற இப்படி புரோட்டீன் எதில் அதிகமாக இருக்கோ அதை நாம் அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தி எப்படி நம்ம இட்லி, பூரி, தோசைன்னு எப்படி வயிறு முழுக்க நல்லா சாப்பிட்றோமோ அதே மாதிரி புரோட்டீன் உள்ள உணவுகளை அதிகப்படுத்தி கார்போஹைட்ரேட்டை குறைச்சி வயிறு நிறைய சாப்பிட பழகணும். அதாவது ஒரு மன அழுத்தம் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு உணவு முறையை கடைபிடிக்கும். இப்போ உணவு குறைச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், உணவு குறைச்சா உடம்பு குறையும். அது ரொம்ப நாள் நம்ம கடைபிடிக்க முடியாது. அப்புறம் திரும்பவும் உடம்பு ஏறும். அப்போ நமக்கு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்போது கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை நம்ம குறைச்சிட்டு புரோட்டீன் உள்ள உணவுகளை, புரதச்சத்து உள்ள உணவுகளை அதிகப்படுத்தி நிறைய சாப்பிடணும். அப்போ மன அழுத்தம் இருக்காது. குறைவாக சாப்பிட்றதுனால ஏற்படுற மன அழுத்தம் இந்த வகையில் அது நமக்கு இல்லாமல் போயிடும். புரதச்சத்து உள்ள உணவுகள் எதெல்லாம் தேடி பிடிச்சி காய்கறி, அப்புறம் பயிறு வகைகள், அந்த கொண்டக்கடலை, பச்சை பயிறு, பாதாம், இதெல்லாம் நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை, இப்படி எதுலெல்லாம் புரதச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவுகளை, அதே புரதச்சத்து இருக்குங்கிறதுக்காக மாமிசத்துக்கு போகக்கூடாது. மாமிச உணவுகளை உடனே டக்குன்னு அப்படி கோழிக்கறிக்கு போயிடக்கூடாது. மாமிச உணவுகளை தேடக்கூடாது. தாவர உணவுகளில் புரதச்சத்து அதுதான் உடம்புக்கு நல்லது செய்யும். உடம்பால் கிரகித்துக்கிற தன்மை மாமிச உணவுகளை கிரகித்து செரிமானம் செய்கிற, ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மை மாமிச உணவுகளை நம்ம மனித உடல் ஏற்றுக்கொள்ளாது. வேணால் திணிக்க தான் செய்ய முடியும். எப்படி அது ஏற்றுக்காது அப்படின்னா அப்போ அது ஏற்றுக்காதா? இப்போ திணிச்சா ஏற்றுக்கும். ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்காக அவனாக விருப்பப்பட்டு படிக்கிறதுக்கும் அவனை அடித்து திணிச்சு படிக்க வைக்க, அவன் திணிச்சா கூட படிப்பான். ஆனால் அப்படிப்பட்ட படிப்பை படிக்கிறதுனால அவனுக்கு என்ன நன்மை? அவன் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக வளருவான்? ஒரு கல்வியை நம்ம அவனுக்கு திணிக்கிறோம், அல்லது அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு சாப்பாடு, அதை திணிக்கிறோம். திணிச்சு அவனை வளர்க்குறோம். இந்த மாதிரி வளர்க்குற ஒரு குழந்தைங்க பிற்காலங்களில் அவங்களோட இயல்பு அதாவது வளர்கிற காலத்திலே அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும்? மோசமாக தான் இருக்கும். அது மாதிரி நம்ம உடல் இயற்கையாகவே எதை ஏற்றுக்காதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சிக்கன் பிடிக்குதுங்கிறதுனாலே அது ஏற்றுக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது திணிக்கப்பட்ட ஒரு உணவை நாம் ஏற்றுக்கிறோம், அதான் அர்த்தம். நமக்கு திணிக்கப்பட்ட ஒரு உணவு திணிப்பது நிறைய பேர், அதாவது அப்போ சின்ன வயசுலேருந்து அதாவது மசாலா போட்டு, ஒரு சிக்கனுங்கிறது மசாலா போட்டு அல்லது மனிதத்தன்மை இல்லாமல் நாம் வளர்க்கப்படும் பொழுது நம்முடைய உணர்வை நம்முடைய பெற்றோர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதாவது சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, பசங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுவாங்க. படிக்கலையா சூடு வைப்பாங்க, படிக்கலையா அடிப்பாங்க. அப்போ இந்த வன்முறையை காட்டி அச்சுறுத்தி அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்குற குழந்தை பெற்றோர்கள் கொடுக்குற எல்லாத்தையுமே பயத்தோட, ஒரு அச்சத்தோட ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஒரு குழந்தைய நம்ம மென்மையாக வளர்க்குறோம். மென்மையான அணுகுமுறை, அந்த குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டு, அந்த குழந்தையோட வெறுப்புகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை இயல்பாகவே ஒரு மாமிசத்தெல்லாம் விரும்பாது. மென்மையாக வளர்க்கப்படுகிற, ஒரு முரட்டுத்தனமாக வளர்க்கப்படுகிற குழந்தைகள் தான் அந்த மாமிசத்தின் மேலே வெறி கொண்டு சாப்பிடும் அதெல்லாம். அப்போ மென்மையாக குழந்தைகளை வளர்க்கும் போது மனித உணர்வுகள் வெளிப்படும். நம்ம அந்த மனித உணர்வுகள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதை அதை அமுக்கி வச்சு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மிருக உணர்ச்சியை திணிக்கிறோம், ஒரு பேய் உணர்ச்சியை திணிக்கிறோம், ஒரு பிசாசு உணர்ச்சியை திணிச்சு, ஒரு மிருக உணர்ச்சியை திணிச்சு, அடியில் என்ன இருக்குது, மனித உணர்ச்சி இருக்குது. அப்போ அந்த மனித உணர்ச்சி வெளியே தெரியாமலே போயிடுது. மேலே ஒரு பேப்பர் கட்டு மேலே நம்ம ஒரு வெயிட்டை வச்ச மாதிரி.
அப்போ அந்த வெயிட்டை நம்ம வந்து படிப்படியாக எடுக்கணும். அது வந்து ஒரு சுமத்துறது, திணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெயிட்டை படிப்படியாக எடுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த மனிதத்தன்மை என்னைக்கா இருந்தாலும் அது வெளியே வந்து தான் தீரும். அப்போ அது வெளியே வரும்போது தான் மனிதத்தன்மை இயற்கையாகவே அந்த குழந்தைங்க அது வேண்டாம். சில குழந்தைங்கள் வந்து மாமிசத்தை பிளேட்டில் வச்சா கூட, சாப்பாட்டில் வச்சா கூட அதை தடவி பார்த்து அது நல்லா அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ அந்த குழந்தைகள்கிட்ட அந்த தன்மை வந்து மனிதத்தன்மை வந்து வெளிப்படுது அப்படின்னு அர்த்தம். மனிதத்தன்மை மேலே அந்த குழந்தைகளோட மனிதத்தன்மையை அமுக்குகிற செயல்களில் அந்த பெற்றோர்கள் ஈடுபடவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக புரதச்சத்தில் வந்து நம்ம எங்கே இருந்து தேடணும் அப்படின்னா மாமிசத்தில் தேடாதீங்க. முட்டையில் எடுத்துக்கலாம். முட்டை, அப்புறம் பால், இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன் வந்து முட்டைங்கிறது ஒரு மாமிசம்தான். கண்டிப்பாக முட்டை என்பது மாமிசம்தான். ஆனால் முட்டையை சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, பரிதாப உணர்ச்சிலாம் நமக்கு வர்றதில்ல. ஒரு கோழியை உங்கள் கையாலே நீங்கள் சாப்பிடக்கூடிய கோழியை உங்கள் கையாலே நீங்கள் கொன்று சாப்பிடுவீர்களா? நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆட்டு இறைச்சியை உங்கள் கையாலே ஒரு ஆட்டை கொன்று உங்களால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது தானே. அல்லது ஒரு சிலரால் என்னால் முடியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பயிற்சி எடுத்ததுனால வர்றது. அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடைய வாக்குமூலமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஆட்டை என்னால் கொல்ல முடியும்னு சொல்கிறவங்க நம்ம வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ கசாப்பு கடைக்காரங்களாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா? ஆமாம், உண்மைதான். அவங்களோட ஒரு மனிதத்தன்மையான அந்த மனநிலை அவங்களுக்கு பாதிச்சிருக்கு. பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை, அழுத்தத்தை இந்த வாழ்க்கை முறை அவர்களுக்கு கொடுக்குது. அதனால அந்த செயலை செய்வதற்கு அவர்கள் துணிகிறார்கள். ஒரு மாட்டை கொன்று அதன் இறைச்சியை வியாபாரம் செய்து பிழைக்க வேண்டிய அந்த செயலுக்கு அவர்கள் இந்த மனித வாழ்க்கை முறை அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. அதனால தான் அவங்க அந்த செயலை செய்கிறாங்க. மற்ற மக்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்திருக்கா, மாமிசத்தின் மீது மக்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை பூர்த்தி செய்திருக்கா ஒரு சேவையாக எடுத்து அவங்க செய்கிறாங்க. ஒரு மோசமான ஆசையை பூர்த்தி செய்வதற்கான சேவை அப்படின்னு தான். ஒரு மோசமான ஆசையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சேவையாக அவங்க அதை எடுத்து அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லாராலையும் மாட்டை கொல்ல முடியாது. ஆனால் மாட்டு இறைச்சி எல்லாருமே விரும்புகிறாங்க. எல்லாருமே விரும்பலை, அதை விரும்புகிறவங்க விரும்புகிறாங்க. அது மாதிரி ஆட்டு இறைச்சி எல்லாரும் விரும்புகிறவங்க விரும்புகிறாங்க. அவங்களோட விருப்பத்தை அவங்க செய்கிறாங்க. அப்போ ஆட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க ஆட்டை கொல்ல வேண்டிய அவசியம், அந்த பழியை வந்து அவர் ஒரு கசாப்பு கடைக்காரர் ஏற்றுக்கிறார். அந்த பாவத்தை வந்து அவர் ஏற்றுக்கிறார் மற்றவங்க ஆசைக்காக. அது மாதிரி தான் வந்து அப்போது நம்ம எப்போவுமே வந்து மாமிசத்தில் இப்போ வந்து ஒரு ஆட்டை கொல்வதில் நமக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி வரும். ஒரு கோழியை கொன்னா அப்போ அந்த மாதிரி பரிதாப உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படக்கூடாது. ஒரு உணவு இப்போ பழத்தை சாப்பிடும்போது அந்த பரிதாப உணர்ச்சி ஏற்படாது. ஒரு காய்கறியை சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்மளை மாதிரியே ஒரு நடமாடும் ஒரு உயிரினம் அதை வந்து நம்ம கொல்லும்போது, ஒரு ஆடோ மாடோ அதை கொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த மனசு வராது. பயங்கர குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அப்படிதான், அதாவது அவங்கவுங்க சாப்பிட்ற ஆட்டு இறைச்சியை மாமிசத்தை அவங்கவுங்க கையாலேயே கொன்று தான் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கசாப்பு கடையே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எத்தனை பேர் வந்து அவங்கவுங்க சாப்பிட்ற ஆட்டு இறைச்சி அவங்கவுங்க கையாலேயே ஒரு ஆட்டை கொன்று அந்த இறைச்சியை வந்து அறுத்து எடுத்து சமைப்பாங்க. சொல்லுங்கள், எத்தனை பேரால் அது முடியவே முடியாது. மாமிசம் சாப்பிட்டுக்கிற மக்களில் 1% தான் அந்த மாதிரி செயல்களுக்கு துணிவாங்க. அதை வந்து பெருமைக்குரிய செயலே கிடையாது. ஒரு மாட்டை வந்து எத்தனை பேரால் கொல்ல முடியும்? ஆனால் மாட்டை இறைச்சி சாப்பிட்றதுக்கு போட்டி போடுற அத்தனை பேராலையும் மாட்டை கொல்லுகிற அளவுக்கு அவர்களுக்கு துணிவு இருக்கிறதா? அந்த இரக்கமற்ற மனநிலை அவரிடம் இருக்கிறதா? ஒரு மனிதத்தன்மையற்ற மனநிலை இருக்கணும். அப்போ தான் ஒரு மாட்டை கொல்ல முடியும், ஒரு ஆட்டை கொல்ல முடியும். அதனால தான் ஆனால் ஒரு முட்டையை சாப்பிடும்போது நமக்கு அந்த பரிதாப உணர்ச்சி வர்றதில்லை. ஒரு முட்டையை சாப்பிடும்போதோ அல்ல பால் சாப்பிடும்போதோ அது வந்து மாமிசம்தான். பாலும் மாமிசம்தான், முட்டையும் மாமிசம்தான். நமக்கு அந்த பரிதாப உணர்ச்சி வருவதில்லை, குற்ற உணர்ச்சி வருவதில்லை. ஒரு முட்டையை எடுத்து அவிக்கிறதுல நமக்கு எந்த தயக்கம். யார் வேணாலும் முட்டையை அவிச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லாராலையும் கோழி இறைச்சி சாப்பிடுகிற எல்லாராலையும், மாட்டு இறைச்சி சாப்பிடுகிற எல்லோராலும், ஆட்டு இறைச்சி சாப்பிடுகிற எல்லோராலும் ஆட்டை கொல்ல முடியுமா? மாட்டை கொல்ல முடியுமா? கோழியை கொல்வதற்குரிய அந்த மனநிலை அவர்களிடம் இருக்கிறதா? மனிதத்தன்மையற்ற மனநிலை அவர்களிடம் இருக்கிறதா? இல்லைன்னா இல்லை. அதுக்காக தான் வந்து கசாப்பு கடைக்காரர்கிட்ட போகிறோம். கசாப்பு கடைக்காரர்கிட்ட ஏன் போகிறோன்னா, என்னால் முடியாதுப்பா,
என்னால் ஒரு ஆட்டை வெட்ட முடியாது, என்னால் ஒரு கோழியோட தலையை திருக முடியாது, என்னால் ஒரு மாட்டோட கழுத்தை அறுக்க முடியாது, அறுத்து அதோட அதனால நீ எனக்கு அதை கொல்ல முடியாது. அது மற்றபடி கொந்ததுக்கப்புறம் அதோட தோலை உரித்து உப்பு துண்டு துண்டாக வெட்டுறதுங்கிறது வேற. அதில் உள்ள மிக முக்கியமாக அதை எல்லாருமே செய்வாங்க. அது ஆனால் அதை கொல்லுகிற அந்த மனநிலை எத்தனை பேருக்கு அது மாதிரி நம்ம ஒரு உணவுங்கிறது உணர்வுபூர்வமாக அணுகணும். கோழி இறைச்சியில் அவ்வளோ புரதம் இருக்குது, அது எப்படின்னா, அப்புறம் ஆட்டு இறைச்சியில் நிறைய புரதம் இருக்குது, நிறைய புரோட்டீன் இருக்குது, சாப்பிடுங்க அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அடுத்த வீட்டில் நிறைய பணம் இருக்குது, அதை போய் எடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி தான். அது நமக்கு அந்த உரிமை கிடையாது. அது மாதிரி இன்னொரு உயிரை கொல்லுகிற உரிமை நமக்கு கிடையாது. அதனால புரோட்டீன் உணவுகளை குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்ம சாப்பிடணும். அதுதான் நம்ம உடம்பு ஏற்றுக்கும். ஒரு கோழியை கொன்று நம்ம கையாலே கொன்று அந்த கோழி இறைச்சி நம்மளால சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம உடம்பு அதை ஏற்றுக்குமா? ஒரு ஆட்டை கொன்று ஒரு ஆட்டோட கழுத்தை நம்ம கையாலே அறுத்து நாமளே அந்த இறைச்சி சமைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம மனசு கேட்குமா? தூக்கம் வருமா? வராது. ஒரு மாட்டை கொன்று அந்த இறைச்சியை சாப்பிட்டா ருசித்து சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால் எந்த உணவுகளையும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சாப்பிடணும். இப்போ பக்கத்து வீட்டில் போய் திருடி அங்கே உள்ள பணத்தை எடுத்து செலவு பண்ணால் நம்ம மனசு அதை ஏற்றுக்குமா? ஏற்றுக்காதில்ல. அதனால குற்ற உணர்ச்சி இல்லாமல் எந்த செயலையும் செஞ்சாலும் குற்ற உணர்ச்சி இல்லாமல், ஏன்னா அது ஒரு குற்றம். பிற உயிர்களை கொல்வது ஒரு குற்றம். அதனால தான் நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி வருது, பரிதாப உணர்ச்சி வருது. ஆனால் ஒரு பாலை சாப்பிடும்போதோ ஒரு முட்டையை சாப்பிடும்போதோ யாருக்கும் அந்த பரிதாப உணர்ச்சி வராது. ஆட்டை கொல்லுகிறதுக்கு நிறைய பேரால முடியாது. ஆட்டு இறைச்சி சாப்பிடுகிறவர்கள் ஆட்டை கொல்ல முடியாது. மாட்டு இறைச்சி சாப்பிடுகிற அனைவராலும் மாட்டை கொல்ல முடியாது. ஆனால் எல்லாராலுமே இவங்க எல்லாராலையும் ஒரு முட்டையை ஆம்லேட் போட முடியும். அவங்களுக்கு அந்த முட்டை போடும் முட்டையை வச்சு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு பரிதாப உணர்ச்சி ஏற்படுவதில்லை, குற்ற உணர்ச்சி ஏற்படுவதில்லை. அது மாதிரி பால் அப்போ அது ஒரு மாட்டுக்கு மாட்டுலேருந்து பால் கறக்கிறது குற்றம் இல்லையா? அது குற்றம் இல்லை அப்படின்னா குற்றம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது கண்ணுக்குட்டிக்காக தான் சுரக்குது அந்த பால். ஆனால் நாம ஏன் மாடை வளர்க்குறோம்? மாட்டுப்பால் அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம். நாம் கரடியை வளர்க்குறது இல்லை, புலியை வளர்க்குறது இல்லை. அது மாதிரி நிறைய உயிரினங்களை நம்ம கரடியவோ அல்லது புலியவோ அல்லது சிறுத்தையவோ நம்ம வளர்க்குறது இல்லை. அதனாலேயே அந்த உயிரினம் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது எதிர்காலத்தில் உயிர் வாழுமா? அந்த உயிரினம்லாம் எதிர்காலத்தில் உயிரோடு இருக்குமான்னே சொல்ல முடியாது. ஆனால் ஆடு மாடு எல்லாமே இந்த மனித உயிரினம் உயிருள்ள வரைக்கும் ஆடு மாடெல்லாம் இருக்கும். அந்த உத்தரவாதம் எப்படி கிடைக்குதுன்னா, அது நமக்கு பால் கொடுக்குது, உரம் கொடுக்குது. அதனால நம்ம அதை பாதுகாக்கிறோம். சும்மா நம்ம ஒன்றும் பாதுகாக்கலை. நாம் அதை பாதுகாப்பதற்கு அது நமக்கு ஒரு விலை கொடுக்கிறது, நமக்கு ஈடாக ஒரு பொருளை கொடுக்கிறது. அதுதான் என்னென்னா உரம், அப்புறம் பால். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் நம்ம அதை நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நாம் அனுமதிக்கிறோம். உரமும் கொடுக்கல, அதோட உரத்தை போட்டால் மரம் செடி கொடிகள்லாம் நாசமாக போயிடும். அதோட பாலை சாப்பிட முடியாது. அது மனித உடல் அப்படின்னா யாருமே மாட்டை வளர்க்க மாட்டாங்க, ஆடை வளர்க்க மாட்டாங்க. ஆடோட உரம் ஆடோட உரத்தை தூக்கி செடிக்கு போட்டாக்கா செடியெல்லாம் பட்டு போயிடும். அது மாதிரி அப்படின்னு சொன்னால் யாருமே ஆட்டை வளர்க்க மாட்டாங்க, மாட்டையும் வளர்க்க மாட்டாங்க. அது நமக்கு நன்மை தருகிறது. அது பதிலுக்கு நாம் அதுக்கு நன்மை செய்கிறோம், பதிலுக்கு அது நமக்கு ஒரு நன்மை செய்கிறது. அல்லது அது நமக்கு நன்மை செய்கிறது, அதற்கு பதிலாக நாம் அதற்கு ஒரு நன்மை செய்கிறோம். அந்த உயிரினம் இந்த உலகில் வாழ்வதற்கு நாம் அனுமதி. இப்போ மாட்டை கொல்றாங்க. ஆனால் இது கசாப்பு கடை வந்ததுனால தான் மாட்டை கொல்ற நடவடிக்கை. ஒருத்தர் அவங்களே வளர்க்குற ஒரு மாட்டை அவங்களால எப்படி கொல்ல முடியும்? நினச்சி பாருங்கள். கடந்த காலங்களில் மக்கள் மாமிசம் உண்பது மிக குறைவாக தான் இருந்தது. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ. அப்போ ஏன்னா அவங்களே வளர்க்குற ஒரு கோழியவோ ஒரு மாட்டையோ ஆட்டையோ கொல்வதற்கு அவர்களால் முடியாது, அந்த மனசு வராது. அதனால் அந்த ரொம்ப அப்புறம் வர தான் கசாப்பு கடைலாம் ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அது வர பெருக தான் மக்கள் இந்த தினசரி மாமிசம் உண்ணுகிற வழக்கத்திற்கு மாறினார்கள். அதற்கு முன்னாடிலாம் கசாப்பு கடைங்கிறது இல்லை. அவங்கவுங்களே கிராமத்தில் வாழ்கிறவர்கள் அவங்கவுங்களே ஒரு பண்டிகை தினம் அப்படின்னு வச்சு ஒரு மாட்டை
அதுவும் அவங்க மாட்டை வந்து பண்ண மாட்டாங்க. ஏதோ விலைக்கு வாங்கின மாட்டு, ஆடு அதைத்தான் பண்ணுவாங்களே தவிர, அவங்களே வளர்த்த ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியவோ பெரும்பாலும் கொல்ல மாட்டார்கள். கொல்லவே மாட்டார்கள் என்று உறுதியாகலாம் சொல்ல முடியாது. கொல்லுகிற வழக்கமும் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அந்த மனசு வராது. அதனால தான் அவர்கள் வந்து இந்த மாமிச உணவுகளை உண்ணுகிற வழக்கமே அவர்களுக்கு 1 மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாத பண்டிகை தினங்களில் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ வந்து அதாவது நம்ம மாமிச உணவுகள் வந்து புரோட்டீனை எதிர்பார்க்கக்கூடாது. அது வந்து நல்ல விஷயமே கிடையாது. அது ஒரு குற்றம். தாவர உணவுகளில் குற்ற உணர்ச்சி இல்லாமல் நமது உடலுக்கு தேவையான புரோட்டீனை நாம் எடுக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும், தேட வேண்டும். அப்போது வந்து புரோட்டீன் சாப்பிடும்போது புரதச்சத்து கலந்த உணவுகளை நாம் சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் உணவு அதுவும் நமக்கு தேவை தான். கார்போஹைட்ரேட் அதே நேரத்தில் அதோட அளவு குறைவாக இருக்கணும். நம்ம அளவுக்கு அதிகமான சுவைக்கு அடிமையாகி கார்போஹைட்ரேட் உணவுகளோட அளவு அதிகமாகி விடுகிறது. புரதச்சத்து உணவு வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டு, ஒரு அரிசி அதனால் செய்யப்படுகிற உணவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய சுவையை விட புரதச்சத்து உணவு வந்து அது வேறு மாதிரியாக அந்த அளவுக்கு கவர்ச்சியாகவும் அது இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து அப்போ புரதச்சத்து உணவுகள் குறைந்து விடுகிறது. புரதச்சத்தும் நமக்கு குறைஞ்சிருது. அதனால எலும்பு பாதிக்கப்படுதா சொல்கிறாங்க. நம்ம எலும்பு வளர்ச்சிக்கு ஒரு பிற்காலத்தில் ஏன் எலும்பு பாதிக்கப்படுது அப்படின்னா, ஒரு 40 வயசுக்கு பிறகு எலும்பு வந்து இடுப்பெலும்பு, மூட்டெலும்பு ஏன் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னா, ஒரு வலு இல்லாமல் போயிடுது. சின்னதாக ஒரு எலும்பில் அடிபட்டால் கூட பயங்கரமாக வலிக்குது. ஏன் வலிக்குது அப்படின்னா, அந்த புரதச்சத்து நம்ம உடம்புக்கு இல்லை. எலும்புக்கு தேவையான புரதச்சத்து. இப்போ எலும்பில் இருக்கிறது எல்லாமே புரதச்சத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ உடம்புக்கு வந்து புரதச்சத்து தேவை. நாம் அதை உணவு மூலமாக கொடுக்கணும். உணவு மூலமாக கொடுக்கலன்னா அது புரதச்சத்து எங்கே சேமித்து வைக்கப்படுகிறது என்றால் நமது உடலில் எலும்புகளில் தான் சேமித்து வைக்கப்படுகிறது அப்படி சொல்கிறார்கள். எலும்புகளில் தான் புரதச்சத்து சேமிக்கப்படுகிறது. நாம் புரதச்சத்து நமது உடல் கொடுக்கவில்லை என்றால் எலும்பில் உள்ள புரதச்சத்தை நமது உடலே உறிந்து கொள்ளுமா. அப்போ வந்து எலும்பு ரொம்ப வீக்காரு. எலும்பில் அடித்தாலே ரொம்ப வலிக்குது. ரொம்ப லேசாக அடிபட்டாலே பயங்கரமாக வலிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, புரதச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம உணவுகளில் வந்து புரதச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ விரைவில் எலும்பு வீக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்மளால் நடக்க முடியாது, மூட்டு தேய்மானம், ஓட முடியாது, விரைவிலே முதுமை வந்துவிடும். அதனால் கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து குறைச்சிக்கிட்டு அரிசி, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை குறைத்து கொண்டு புரதச்சத்து உணவுகளை அதிகப்படுத்த வேண்டும். உண்ணுகிற உணவோட அளவை குறைக்காம நல்லா நிறையாவே சாப்பிடணும். அதே நேரத்தில் அந்த உணவு நிறையா சாப்பிட்ற அந்த உணவில் புரதச்சத்து உணவுகள் அதிகமாக இருக்க வேண்டும். கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைக்க வேண்டும். இந்த இதை செஞ்சால் நம்ம எலும்புகள் வந்து அதிக காலத்துக்கு பற்கள் விழாது. பற்கள் ஏன் விழுது பாருங்கள், எவ்வளோ பெரிய முக்கியமான பற்கள் விழுது. இது எல்லாத்துக்கும் ஒரு அச்சமாக இருக்கும். பல் விழுந்துச்சுனாலே அவ்வளோதான், நமக்கு வந்து ஒரு சந்தோஷமே இருக்காது, நல்ல உணவுகளை சாப்பிடவே முடியாது. அப்போ பற்கள் வந்து கால்சியம், புரதச்சத்து இது எல்லாமே வந்து புரதச்சத்து உணவு குறைபாட்டினால்தான் பற்கள் விழுவதற்கு காரணம். அதனால் பற்கள் வந்து அதிக காலம் இருக்க வேண்டும் என்றால் நமது உணவுகளில் புரதச்சத்து இருக்க வேண்டும். சில கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது, ஆனால் அவங்களுக்கு பல் விழுந்துடும். ரொம்ப குழப்பத்தோடு இருப்பாங்க, ஏன் நமக்கு பல் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருப்பாங்க. ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப மனசு அவங்களுக்கு வந்து ஒடிஞ்சு போயிடுவாங்க. பல் விழுந்துருச்சுனாலே ஒழுங்காக கொஞ்சம் பேச முடியாது, அப்புறம் நல்ல உணவுகளை சுவைத்து சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்க ரொம்பவும் மனம் வந்து சோர்ந்துருவாங்க, நம்பிக்கை இழந்துருவாங்க. அதனால் வந்து பல்லை வந்து இருக்கிற பல்லை நம்ம ரொம்ப காலத்துக்கு பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, நாம் உண்ணுகிற உணவில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். கால்சியம் அதிகமாக இருக்கும்படி, கார்போஹைட்ரேட்டோட அளவு குறையணும். அது நமக்கு தேவைதான். அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மாதிரி புரதச்சத்தையும் ஒரு அளவு இருக்குது, அந்த அளவை கூட நாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அந்த அளவு அது நமக்கு எவ்வளோ தேவையோ அதில் வந்து நமக்கு ஒரு குறைந்த சதவீதம் தான் நமக்கு, அதில் நம்ம கவனம் செலுத்தினா தான் புரதச்சத்து வந்து நமது உடம்பு கிடைக்கும். தானாகவே தன்னிச்சையாகவே நான் வந்து எனக்கு பிடிச்ச உணவில் சாப்பிடுவேன், அந்த உணவில் புரதச்சத்தும் இருக்கலாம், அதில் எனக்கு தேவையான புரதச்சத்து எனது உடலுக்கு போய்விடும். உணவுகளில் உள்ள சத்துக்கள் என்ன, நமது உடலுக்கு அந்த சத்துக்கள் எந்தெந்த சத்துக்கள் எல்லாம் தேவை, இந்த அறிவு இல்லாமலேயே எனக்கு பிடிச்ச உணவில் நான் சாப்பிடுவேன்ப்பா, என் உடம்பு எனது உடலுக்கு தேவையான எனது உடலுக்கு தேவையான சத்துக்களை எனது உடம்பே நான் உண்ணுகிற உணவில் இருந்து நான் வந்து மனம் போல எந்த உணவுகளையும் வேண்டுமெல்லாம் சாப்பிடுவேன். அந்த உணவுகளில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறதோ அந்த சத்துக்களை எல்லாம் எனது உடல் கிரகித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னால் செய்ய முடியும்.
மற்றபடி நான் போய் இது புரத சத்து உணவு, இது கால்சியம் சத்து உணவு, இது கார்போஹைட்ரேட், இப்படி உணவு பற்றிய அறிவு எனக்கு வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லை. நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவேன். மற்றபடி இது புரத சத்து, இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சுமை மாதிரி. இது வந்து இப்படிப்பட்ட ஒரு அறிவோடு தான் நாம் வந்து உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அப்படின்னு நினச்சா அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க முடியும். எது வயலும் பல்கள் விழுவது, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பெலும்பு தேய்மானம், இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் எல்லாம் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால், அதிக காலம் உயிரோடு வாழ வேண்டும் என்றால், வாழுகின்ற காலங்களில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு உடலுக்கு தேவையான உணவுகளில் உள்ள சத்துக்களை என்ன நமது உடலுக்கு தேவையான சத்துக்கள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த சத்துக்கள் எந்தெந்த உணவுகளிலிருந்து கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். புரத சத்து முக்கியங்கிறதுக்காக ஓவர அளவுக்கு அதிகமாக புரத சத்து எடுத்துடக்கூடாது. புரத சத்து அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் அதுவும் ஒரு உடம்புல பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் அதோட அளவு தெரிஞ்சு எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்னா அதோட அளவு இவ்வளவுதான், புரத சத்து அதோட அளவு, அப்போ கால்சியமாக அதோட அளவு, அப்படி இதான் சரி சம விகித ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். இப்படி நம்ம உணவு ஒன்று நம்ம பழகிட்டால் மட்டும்தான் நமது உடலை நம்ம ஆரோக்கியமாகும். அப்போ இப்படி ஒரு அறிவை நம்ம ஏற்படுத்தணும். நிறைய பேர் இதில் வந்து கவனமே செலுத்த மாட்டாங்க. புரோட்டீன்கிறாங்களே, புரத சத்துங்கிறாங்களே, இது எல்லாம் என்ன, இந்த இதனால என்ன பயன், செரிமான சக்தி புரத சத்துனால அதிகரிக்கும், உடல் பருமன் அதிகரிக்காது, அப்படி நிறைய அதோட நன்மைகளை பற்றி நாம் அதற்குள்ள அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டாலே நமது உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக மாறும். ஒரு 60% பிரச்சனைகள் நமது உடலுக்கு தேவையான புரத சத்து உள்ள உணவுகளை நாம் எடுத்துக்கிட்டாலே நமது உடலில் உள்ள 60% பிரச்சனைகள் மறைந்து விடும் என்கிறார்கள். அப்போ நாம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 90% கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். காலையில் இருந்துச்சா பூரி, இட்லி, தோசை, மத்தியானம்னா ஒரு நல்ல சோறு, நைட் ஆனாலும் டிஃபன், அப்படி அப்போ இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 80% கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் இருக்குது. ஆனால் கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை, ஒரு 20% கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு இன்னும் தெரில. அதை நான் தெரிஞ்சிக்க விரும்புவேன். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். தெரிஞ்சிக்காததை தெரிஞ்சிக்க விரும்பணும். கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை, புரத சத்து எவ்வளோ தேவை, ஒரு 100% உணவு தினசரி உண்ணுகிற உணவுல வந்து உணவு 100%ன்னா அதில் எத்தனை சதவீதம் நம்ம கால்சியம் எடுத்துக்கணும், எத்தனை சதவீதம் புரதச்சத்து எடுத்துக்கணும், எத்தனை சதவீதம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், இன்னும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை, அதுக்கெல்லாம் எத்தனை சதவீதம் கொடுக்கணும். இந்த மாதிரியான விகிதாச்சார அடிப்படையில் நாம உண்ணுகிற உணவுகளை உண்ண வேண்டும். அதற்கான பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தடையாக இருக்குது அப்படின்னா, நம்ம உணவு மீது உள்ள நமக்கு ஒரு பலவீனமான ஒரு மனநிலை. அதாவது நம்ம உடலுக்கு நன்மை செய்கிற உணவுகளில் நம்ம இப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு எல்லாம் மறந்துவிட்டு நாம் என்ன பண்ணுறோம்னா, நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்கள் மீது நாம் அடிமையாக கிடக்கிறோம். நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களுக்கு நாம் வந்து அடிமையாக இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எவ்வளோ மோசமான இடத்துல இருக்கோம் பாருங்க. ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நமது உடலுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை பற்றியே நம்ம கவலைப்பட முடியாத அளவுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களுக்கு நாம் அடிமையாகி கிடக்கிறோம். அதாவது பரோட்டா, மைதாவினால் வெள்ளைச்சீனியால் செய்யப்பட்ட வெள்ளைச்சீனி கலந்த டீ, காஃபி, அப்புறம் மைதா, பரோட்டா, அப்புறம் அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் உணவுகள், அதாவது அரிசி, கோதுமை, அந்த மாதிரியான கோதுமை, அரிசி, இதெல்லாம் கார்போஹைட்ரேட், இதில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேயே அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதனால நம்ம கண்கள் தெரிய மாட்டேங்குது. நம்ம உடம்புக்கு என்ன ஊட்டச்சத்து தேவை, அதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்த முடியுமா, அதெல்லாம் வந்து மனித இயல்பா அப்படிங்கிற அளவுக்கு மனித உணவு இப்படி தான் உண்பார்களா, அந்த மாதிரி ஊட்டச்சத்தெல்லாம் பார்த்து தான் உண்பார்களா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஒரு போதை உணவுகளுக்கு அடிமையாக கிடக்கிறோம். உணவையே நம்ம போதையாக மாற்றிட்டோம். அதனால் நமக்கு அறிவே வேலை செய்யணும். கண்கள் தெரிய மாட்டேங்குது. எது புரத சத்து, எது கால்சியம், இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. மனம் போன போக்கில் சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். போதை உணவுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும்.
நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரிசம விகிதம் பிரித்து கொடுப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அந்த கண்ணோட்டத்தோட இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு நமக்கு மன உறுதி தேவை. எல்லாராலையும் அது முடியாது. சாதாரணமாக சாமானிய மக்களாக வாழ்ந்து எல்லோராலையும் அது முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அதற்குரிய மன உறுதியை வளர்த்துக்கணும். மன உறுதிங்கிறது எப்படின்னா, நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை நாம் தவிர்க்க பழகணும். அப்போ தான் மன உறுதி அதிகமாகும். அப்போ அந்த மன உறுதியை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்ட ப்ரொமோஷன், பதவி உயர்வு. என்ன அப்படின்னா, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து எது தேவை, அந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம உடம்புக்கு சரிசம விகிதத்தில் எந்த அளவுக்கு நமது உடம்புக்கு தேவையோ அதை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம முதல்ல மன உறுதியை வளர்த்துக்கணும். உணவு கட்டுப்பாடு தேவை அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களை ஒன்று ஒன்றா தவிர்க்கணும். இது பிஸ்கட்டா சாப்பிடக்கூடாது, முதல்ல பிஸ்கட்லேருந்து ஆரம்பிங்க. பிஸ்கட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதம் அப்படி. அப்போ மன உறுதி நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்மளால் முடியும், நம்மளால் நமது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களை உண்ணாமல் இருக்க நமக்கு முடியும். ஏன்னா போகிற இடங்கள்ல பிஸ்கட் கொடுப்பாங்க, இல்லைங்க வேண்டான்னு சொல்லி பழகி அது வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். இப்போ அதுக்கு சாட்சியாக மற்றவங்களும் இவன் வந்து இதை சாப்பிட மாட்டான், பிஸ்கட் வந்து இவர் வந்து சாப்பிட மாட்டார் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வந்து நம்மளை பற்றி ஒரு கருத்தை மற்றவங்கள மனதில் பதிய வச்சுட்டு அப்புறம் நம்ம மீண்டும் வந்து பிஸ்கட் சாப்பிட்டா இவர் இப்படி தான், நமக்கு கொஞ்சம் அவமானமாக போயிடும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நாம் நடந்துக்கல. அப்போ இவர் ரொம்ப பலவீனமாக இருக்கார். பிஸ்கட்லேருந்து இவரால் இவரையே பாதுகாத்துக்க முடியல. பிஸ்கட்டுக்கு இவர் அடிமையாக இருக்கார். பிஸ்கட் மீது இவருக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை மனதில் வைத்து கொண்டு தான் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இறுதியில் பிஸ்கட்டே வெற்றி பெற்றது. பிஸ்கட்டிடம் இவர் தோல்வி அடைந்து விட்டார். அப்போ நம்ம வேண்டாம்னு சொல்லும்போது நமது உணவு கட்டுப்பாட்டிற்கு பாதுகாப்பாக மற்றவர்கள் வந்து விடுவார்கள். நாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நாம் தனிப்பட்ட முறையில் நினச்சி அதை வந்து பழக்கப்படுத்தும் போது அது எல்லாத்துக்கும் தெரிய வருது, இவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டார். நாம் நினைவில் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, மற்றவங்களும் அதை நினைவில் வச்சுப்பாங்க. ஒரு உணவுப் பொருளை கொடுக்கும்போதே இவர் இந்த உணவுப் பொருளை சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தவிர்த்துருவாங்க. அப்போ சின்ன உடலுக்கு முதல்ல அடிப்படை நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்து, கால்சியம், கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு தேவை, அப்போ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படின்னா முதல்ல நமக்கு அடிப்படையான ஒரு தகுதி இருக்குது, நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஊட்டச்சத்து, நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி தேர்வு தான் என்னென்னா, நமது உடலுக்கு தீங்கு செய்கிற உணவுகளை நாமே உண்பதை தடுப்பதற்கான அந்த தகுதி தேர்வை முதலில் எழுத வேண்டும். எண்ணெயில் பஜ்ஜி, அந்த மாதிரி சமோசா, இந்த மாதிரி அப்புறம் வந்து பரோட்டா, அப்புறம் பேக்கரி உணவுகள், இனிப்பு கலந்த உணவுகள், இதெல்லாம் வந்து தவிர்ப்பதற்கு நமக்கு ஒரு 6 மாதம் காலம் பயிற்சி இருக்க வேண்டும். 1 வருடம் கூட பயிற்சி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்ய முடியும். எனக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை, பரோட்டா பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும்னு தோணும், பிரியாணின்னா விடவே மாட்டேன். இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களால் அவர்களது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதன் அளவு தெரிந்து பூர்த்தி செய்யவே முடியாது. இந்த பலகீனமான மனநிலை உடையவர்களால் ஏன்னா தனக்கு தீங்கு செய்வதற்கே அவர்கள் வந்து தீங்கு செய்கிற உணவுகள் மீதே அவர்கள் அடிமையாக கிடக்கிறாங்க. நமக்கு தீமை, அதாவது நம்ம ஒருத்தர் நண்பர் வந்து நமக்கு தீமை செய்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் அவரை நண்பர்னு சொல்லிக்கிட்டு சுற்றினா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் வந்து அப்போ முதல்ல அந்த உணவுகள், தீங்கு செய்கிற உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தி பயிற்சி எடுக்க வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும், இயல்பான ஒரு வழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதன் பிறகுதான் நமது உடலுக்கு எந்த அளவுக்கு புரதச்சத்து தேவை, எந்த அளவுக்கு கால்சியம் தேவை, எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட், இதெல்லாம் பூர்த்தி செய்ய முடியும். அந்த தகுதியை, அந்த பதவி உயர்வை நாம் அடைய முடியும். நன்றி.